கொரியர்ல பொக்கை எல்லாம் வந்திருக்கு. யார் அனுப்புனது? தெரியலக்கா. ஃப்ரம் அட்ரஸ் கூட இல்ல. யாரோ வருண் மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் அண்ணாமலை. சரி, இத நீ வருண் ரூம்ல வச்சிரு. எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு. ஏ வாயாடி, சும்மா உட்காந்துட்டு இருக்காம எனக்கு கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணு வா. ஹலோ, யாரு? அண்ணாமலை மேடம், வணக்கம். நான் சாராவோட அம்மா பேசுறேன். என்னடா குரியர்ல பொக்கே வந்திருக்கே, யார் அனுப்புனதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? பயப்படாதீங்க, நான் தான் அமிச்சேன். அது ஒண்ணு இல்ல அண்ணாமலை, வருணோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. வருணுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்படியே உங்க புது மருமகளுக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க. அப்புறம் அண்ணாமலை, பொக்கே கூட ஒரு கிஃப்டும் அனுப்பியிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் இதை ஓபன் பண்ணுங்க. பண்ணுங்க அண்ணாமலை. என்னடா சம்பந்தமே இல்லாம போன் அனுப்பி வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? அட, சம்பந்தம் இருக்கு. அந்த போன்ல இருக்கிற வீடியோவை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. ப்ளீஸ் எங்களை சேர்த்து வைங்க ஆண்டி. இங்க பாரு, என் பையனுக்கு நான் பார்த்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்கு என் பையன் ஆசை விருப்பத்தை விட என் கௌரவம் தான் முக்கியம். நான் பார்த்த பொண்ணான வெண்ணிலா கழுத்துல தான் வருண் தாலி கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். மேடம், என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா? லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அது தப்பா மேடம்? அதுக்காக இப்படி அவளை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்துவீங்க? ப்ளீஸ் மேடம், அவளை விட்டுருங்க. என்ன உளறீங்க? சாரா என்கிட்ட இல்ல. இல்ல மேடம், என் பொண்ணு நீங்க தான் மேடம் கடத்தி வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. உங்களுக்காவது சொந்தம்னு சொல்லிக்க அவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு. ஆனா எனக்கு என் மகன் மட்டும் தான் இருக்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம், விட்டுருங்க. வருண் வெண்ணிலா கல்யாணத்துல வெண்ணிலாவை கடத்தி வச்சது அவதான சந்தேகப்பட்டு அவளை விசாரிக்கிறதுக்காக அவளை நான் கடத்தினது உண்மைதான். அவ என் கஸ்டடியில தான் இருந்தா. ஆனா வெண்ணிலா கிடைச்ச உடனே சாராவை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க பொண்ணு காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டுபிடிச்சு தருவாங்க.